ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவுடன் தக்காளி விழுத சேர்த்து ரொம்ப அருமையான சுவையில் முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது நீங்கள் காலை நேர உணவாகவும் தரலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம். இப்போ இதை செய்யறதுக்கு 3 மீடியம் சைஸில் பழுத்த நாட்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க. அதோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தக்காளி பழத்தோட எடை 150 கிராம் அளவுக்கு எடை இருக்கும். பாருங்கள், ஒரு பழத்தையுமே 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த தக்காளி பழத்தை சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க. இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளி திரியாக தெரியாமல் இந்த அளவுக்கு நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், தக்காளி பியூரி ரெடி ஆகிடுது. அதுவும் மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து இப்போ அரைச்செடுத்த தக்காளி விழுத இது மாதிரி ஒரு குட்டி பவுலில் அளந்து எடுத்துக்கங்க. 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதாவது நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு 150 கிராம் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்த மசாலா சேர்த்து அரைச்ச 1 கப் அளவுக்கு தக்காளி விழுத சேர்த்துக்கங்க. எல்லாத்தையுமே அப்படியே மாவோடு சேர்த்து நல்ல மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. கலந்துட்டு இதோட இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. பிஸ்காவில் கலந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். உடனே கலந்துடலாம் கட்டிகள் இல்லாமல். பாருங்கள், 1.5 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தக்காளி விழுதும் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். பாருங்கள், நம்ம நார்மலாக தோசை மாவு பார்த்துக்கு கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்காவில் கலந்து எடுத்துக்கங்க. இப்போ கலந்து எடுத்த மாவோட 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் சேர்த்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திங்கன்னா இப்போ சேர்த்து மாவோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இதை ஊற வைக்க தேவையில்லை, சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மாவை நம்ம தவாவில் தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது மாதிரி துணியால் தொடச்சி எடுத்த பிறகு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றி கொஞ்சம் திக்காக அடைப்பதத்துக்கு தீத்திக்கங்க. ரொம்ப மெலிசாக தீத்த வராது. அதனால் கொஞ்சம் திக்காக அடைப்பதத்துக்கு தீத்திட்டு சுற்றியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்ப தான் மணமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க. ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கோதுமை மாவுடன் தக்காளி விழுத சேர்த்து இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையில் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சுட சுட இந்த தோசையோட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் அருமையாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி கோதுமை மாவை கரைச்சி ஊற்றாமல் அது கூட தக்காளி விழுத சேர்த்து இந்த மாதிரி சுவையில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. சுட்டு வைக்க சாப்பிட்டாலும் ஆசை அடங்காதுங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட
காலை நேர உணவாகவும் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நான் இந்த தோசையை தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்களும் இன்றைக்கி நைட்டே டின்னருக்கு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.